ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக சென்ட் பண்ணி முடிச்சாச்சு. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சின்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு என்னை கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து அவங்களுக்கு ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை மேம், இது என் மேலே இஷ்யூ கிடையாது அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். உடனே வந்து இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வாங்க சந்தியா, வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க கூப்பிட்ட கொஞ்ச நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோவமாகவே இருந்தது. என்னடா அது, அவங்க நம்மளை டேரெக்டாக கூப்பிட்றாங்களே, அப்போ நம்மளை அவங்க நம்பலையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்தது. ஆனால் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து இருந்த மரியாதையை விட அதிகமான மரியாதை வந்துருச்சுங்க. ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னாங்க. சந்தியா, நான் உட்காந்துருக்க சீட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி, அதாவது நான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன், நீங்கள் வந்து பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. இங்கே இடத்துல நான் இருக்கேன் இந்த சீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் கேள்வி கேட்டே ஆகணும் சந்தியா. அது தப்பே இல்லை, உன் மேலே தப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டோன்னே பயங்கரமாக நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கோம், என்னடா இவங்க நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம மேலே குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசாமலே தப்பாக புரிஞ்சிருப்போம். ஆனால் அவங்கக்கிட்ட போய் ஒரு விஷயத்தை நம்ம பேசினதுக்கப்புறம், அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே இருக்கிற மரியாதையே வேறு மாதிரி மாறிடுது. இது எனக்கு அப்படி தாங்க நடந்தது. நீங்களும் அப்படி இருந்தால் மாற்றிக்கோங்க.